Hello friends, Mehars kitchen viewers எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போதான் காய்கறி கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கறிவேப்பிலை பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இத அப்படியே ஒரு கவர்ல wrap பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேனா இது 4 நாள் கூட வராது. கறிவேப்பிலை எல்லாமே கூடிய சீக்கிரமே black கலரா மாறிடும். பச்சை மிளகாய் அங்கங்க ஆரஞ்சு கலர், ரெட் கலரா மாறிடும். and இஞ்சி கேட்கவே வேணாம், சீக்கிரமே ஃபங்கஸ் வந்துரும். So இது எல்லாமே இதே ஃப்ரெஷ்னஸோட நம்ம மினிமம் ஒரு 20 டேஸ்க்காவது ரீடைன் பண்ணணும்னா இதுக்கு கொஞ்சம் ஈஸி டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். வாங்க அதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல ஒரு பவுல்ல தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பனா ஏதாவது தூசி துரும்பு இருந்தா போயிடும். இதை நல்லா தனித்தனியா அலசிட்டு இதுக்கப்புறம் இதை ஒரு பவுல்ல மாத்திடுங்க. அலசும் போது காம்பு எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீனாக அலசிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த காம்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பச்சை மிளகாய் உங்களுக்கு கெடாது. இப்போ இந்த காம்பெல்லாம் நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்க்கு இந்த பச்சை மிளகாய் எல்லாமே நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேன் காற்றுல பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிருங்க. இது சீக்கிரமே காஞ்சிடும். ஒரு 5-10 மினிட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது காஞ்ச உடனே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சை மிளகாயை அழகாக அடுக்கிக்கோங்க. அடுக்கி லிட் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது 15 டேஸ் ஆனாலும் இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். நீங்கள் சமைக்கும் போது ஈஸியாக எடுத்து அப்படியே சமைச்சிக்கலாம். மறுபடியும் கழுவணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது இஞ்சியில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. நல்லா அழுத்தி கை விட்டு அலசிக்கோங்க. அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும். நான் இஞ்சியை அலசுறதுக்குன்னு ஒரு டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன். இதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த கார்னர்ஸில் இடுக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். இதை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 15 டேஸ் கழிச்சு எடுக்கும்போதும் இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும்போது பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இஞ்சியை நான் இந்த மாதிரி 3 தண்ணியில் கழுவிக்கிட்டேன். அந்த அளவுக்கு மண் இருந்தது. இப்போ நான் இதை பெரிய பெரிய ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் இஞ்சியை மாற்றிட்டு கொஞ்சம் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே காஞ்சிடும். இது நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்து டிஷ்யூ பேப்பர் போட்டு இஞ்சியை அழகாக அடுக்கி ஃப்ரிட்ஜில் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஏன் டிஷ்யூ பேப்பர் போடுறோன்னா இஞ்சியில் ஏதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதை மாற்றிக்கலாம் கண்டெய்னருக்கு. இந்த மாதிரி அழகாக அடுக்கிக்கோங்க. அடுக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தோல் நீக்கணும்னு இதுக்கு அவசியம் கிடையாது. அடுத்தது கருவேப்பிலையை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் தனித்தனியாக உருவி எடுத்துக்கலாம். எல்லா லீவ்ஸும் உருவி ஃபர்ஸ்ட் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உருவும் போதே நீங்கள் வந்து ஏதாவது கருப்பு லீவ்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து தனியாக போட்டுருங்க. அது இருந்ததுன்னா அப்புறம் மொத்த லீவ்ஸையும் கருப்பாக்கி விட்டுரும். ஸோ இது எல்லாமே நான் வந்து மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ மறுபடியும் ஒரு பவுலில் தண்ணி போட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் இதை அலசி எடுத்துக்கோங்க. தூசி துரும்பு ஏதாவது இருந்தாலும் போயிடும். இதை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரை டவலில் இதை மாற்றி ஃபேன் காற்றுல உலர்த்திக்கோங்க. கண்டிப்பாக சன்லைட்டில் மட்டும் வச்சிடாதீங்க. சன்லைட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் காஞ்சிடும். சன்லைட்டில் வைப்பீங்க, ஆனால் வந்து லீவ்ஸ்லாம் ரொம்ப கருத்து போயிடும், ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ இதை ஃபேன் காற்றுலேயே உலர்த்திக்கோங்க. ஒரு 1/2 hour ஆகும் இதை காயறதுக்கு. 1/2 hour ஆயிடுச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் கறிவேப்பிலை எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்து அதே மாதிரி கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு கறிவேப்பிலை எல்லாத்தையும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் அழுத்தாமல் அப்படியே பூ மாதிரி மேலே அழகாக அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 15 to 20 டேஸ் ஆனால் கூட இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம சமையலுக்கு தாளிக்கும் போதெல்லாம் அப்படியே எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கழுவணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 3 மெத்தட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மெஹர்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.